ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் saree ப்ளீட்டிங் அண்ட் பாக்ஸ் ஃபோல்டிங் எப்படி பர்ஃபெக்டாக பண்ணுறதுன்னு தான் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு முந்தியை தேடி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஃப்ளீட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். சம்டைம்ஸ் முந்தி சைடும் அந்த டக்கின் பண்ணுற ஏரியாவும் ஒரே மாதிரி சேமாக இருக்கும். அது பார்த்து ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கப்புறம் பல்லு ஃப்ளீட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். பல்லு ஃப்ளீட் எடுக்கிறப்போ ஒரு பர்சன் லீனாக இருக்காங்கன்னா, அதாவது ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு நிறைய ஃப்ளீட்ஸ் எடுக்கலாம். சப்போஸ் அவங்க ஃபேட்டாக குண்டாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ளீட் லெஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா அவங்களுக்கு சைடில் கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு அவங்களோட விருப்பத்தை கேளுங்க. அதாவது அவங்களோட ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃப்ளீட்ஸ் எப்படி வேணுன்றதை கேளுங்க. அப்படி அவங்க வேணும், சப்போஸ் அவங்க ஃபேட்டாக இருக்காங்க, எனக்கு ஃப்ளீட்ஸ் நிறைய வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நீங்கள் சஜஷன் கொடுங்க. பல்லு ஃப்ளீட்ஸ் எல்லாமே ஈவனாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மெத்தட் ட்ரை பண்ணுறப்போ உங்களுக்கு நிறைய ஃப்ளீட்ஸ் கிடைக்கும். சில டைம் saree ஃபுல்லாக கசங்கியிருக்கும், அப்போ ஃபுல் அயர்ன் பண்ணணும். சாரியை அயர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பல்லு ஃப்ளீட்டுக்கு வரணும். தென் ஃப்ளீட்ஸ் எடுத்து அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் சேஃப்டி பின் வச்சு நல்லா அங்கே லாக் பண்ணிக்கோங்க. சேஃப்டி பின் லாக் பண்ணுறப்போ சில டைம் நிறைய ஃப்ளீட்ஸ் இருக்கிறப்போ பின் உள்ளே இறங்காது. அப்போது ஷேக் பண்ணி பின்னை குத்தும்போது உள்ளே இன்சர்ட் பண்ணுறப்போ அது டக்குன்னு உள்ளே இறங்கிடும். அப்படி நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே பின்னு குத்துறப்போ பின்னு வளைஞ்சிடும். நீங்கள் கொஞ்சம் ஷேக் பண்ணி குத்துறப்போ நல்லா பின்னு உள்ளே இறங்கி லாக் ஆகிடும். இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். மோஸ்ட் வீடியோவில் இந்த மாதிரி ட்ரிக்ஸ்லாம் சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்ஸ் தான் நம்மளுக்கு நல்ல பர்ஃபெக்ஷன் கொடுக்கும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. பல்லு ஃப்ளீட்டை அரேஞ்ச் பண்ணி பின் குத்துனதுக்கப்புறம் அதை லாக் பண்ணிக்கோங்க. கிளிப் வச்சு லாக் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ளீட்டாக ஈவனாக அரேஞ்ச் பண்ணி அந்த டேபிளோட ஹைட்டுக்கு ஃபஸ்ட்டு பின் குத்துங்க. ஆக்சுவலாக இது ஷோல்டர் ஃப்ளீட்டுக்கு எவ்வளோ ஹைட்டு வேணுன்றதை வச்சு இந்த மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம பின் குத்த போகிறோம். ஒரு ஃப்ளீட்டாக எடுத்து அரேஞ்ச் பண்ணி பின் குத்திட்டே வரணும். அந்த ஷோல்டர் ஃப்ளீட் எவ்வளோ ஹைட்டுன்றது மெஷர் பண்ணி கரெக்டாக பின் குத்தணும். அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் போகணும். இந்த வீடியோவில் நான் என்ன பண்ணுறேனோ அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். saree ப்ளீட்டிங் பர்ஃபெக்டாக லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கிளாஸ் டீட்டெயில்னு. பொதுவாக saree ப்ளீட்டிங் அண்ட் பாக்ஸ் ஃபோல்டிங் எதுக்கு பண்ணுறோன்றது ரீசன் தெரியுமா? அது என்னென்னா, சப்போஸ் ஆஃபீஸ் போகிற பர்சன் இருப்பாங்க. அவங்க saree தான் ட்ரைப் பண்ணணும் அப்படின்ற வரப்போ காலையில் எழுந்து அவங்களால டக்குன்னு ட்ரைப் பண்ண முடியாது. அதனால் பிஃபோராக ப்ளீட் பண்ணி வச்சுட்டு அது பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணி வச்சாங்கன்னா தான் அவங்க காலையில் எழுந்து ட்ரைப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் தென் அது குயிக்காக முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரைட்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்க வெட்டிங்க்கு பர்ஃபெக்டாக saree ட்ரைப் பண்ணணும். கசங்காமல் ப்ளீட்ஸ்லாம் அன்ஈவனாக இருந்தால் அது கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்காது. அதனால் பிரைட்ஸ் saree ப்ளீட்டிங் பாக்ஸ் ஃபோல்டிங் அவங்களுக்கு தேவைப்படும். இப்போ எல்லாருமே ப்ளீட்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆஃபீஸ் போகிற பர்சன், பிரைட்ஸ் மேடு, இப்போ நார்மலாக ஒரு டெம்பிளுக்கு போகணுன்னாலும் இப்போ saree ப்ளீட்டிங், நார்மலாக saree ட்ரைப் பண்ணணுன்னாலே saree ப்ளீட்டிங் பண்ணி தான் ட்ரைப் பண்ணுவேன்ற சுச்சுவேஷன் வந்துடுச்சு. அதனால் இப்போ மோஸ்ட்டாக எல்லாருமே saree ப்ளீட்டிங் விரும்புகிறாங்க. அதுலேயே இப்போது நிறைய மெத்தட் வந்துச்சு. ஃப்ளஃபி ஃப்ளீட்ஸ் வந்துடுச்சு. ஃபஸ்ட்டுலாம் ப்ளீட்டு, ஸ்ட்ரெயிட் ஃப்ளீட்டு அப்படி தான் இருந்தது. இது இப்போலாம் ஃப்ளஃபி ஃப்ளீட்ஸு இப்போலாம் கொஞ்சம் அப்டேட் ஆனதுனால ஃப்ளஃபி ஃப்ளீட்ஸ் விரும்புகிறாங்க. saree பாக்ஸ் ஃபோல்டிங்லேயே ஹேங்கர் ஃபோல்டிங் வந்துடுச்சு. இன்னும் போக போக நிறைய அப்டேட் ஆகும். இந்த ஃபீல்டு பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய லேர்ன் பண்ணிகிட்டே தான் இருப்போம். இதுக்கு எண்டே இல்லை. அதுதாங்க நிஜம்.
அதனால் கிளைண்ட்டு ப்ரிஃபரன்ஸ் படி நீங்கள் வந்து மூவ் பண்ணிக்கோங்க. அவங்க என்ன வேணுன்றதை நீங்கள் பண்ணி கொடுத்துருங்க. உங்களுக்கு சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் எப்படி பண்ணுறது, பாக்ஸ் ஃபோல்டிங் எப்படி பண்ணுறது, ஹேங்கர் ஃபோல்டிங் எப்படி பண்ணுறது, அதுக்கப்புறம் ஃப்ளஃபி ப்ளீட்ஸ் எப்படி பண்ணுறதுன்றது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் வந்து கிளாஸ் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். உங்களை நான் ப்ரொஃபஷ்னலாக ஒரு சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் அண்ட் பாக்ஸ் ஃபோல்டிங் எப்படி பர்ஃபெக்டாக பண்ணுறதுன்றது எல்லாமே டீச் பண்ணிவிடுவேன். வித் சர்டிஃபிகேட்டோட மெட்டீரியல்ஸும் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிவிடுவேன். மெட்டீரியல்ஸ் சொன்னோடனே அயன் பாக்ஸும் தருவீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிடாதீங்க. அயன் பாக்ஸு, டேபிள் தவிர மீதி எல்லா மெட்டீரியல்ஸும் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிவிடுவேன். எப்போவுமே ஒரு விஷயத்த அதை லேர்ன் பண்ணோன்னா கண்டிப்பாக ப்ராக்டிஸ் தேவைப்படும். கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நம்ம வந்து அதில் வந்து நிலைக்க முடியும். இந்த கான்ஸ்டன்ட் இருந்தால் தான் நம்ம வந்து மேலே மேலே கொஞ்சம் அப்டேட் ஆக முடியும். அதனால் எங்கன்னா கிளாஸ் லேர்ன் பண்ணிங்கனாலோ இல்லை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கனாலும் அதை வந்து அப்படியே விட்டுடாதீங்க. கண்டினியூஸாக ஒரு சாரீ டெய்லியுமே எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணணும். கண்டிப்பாக கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறமும் சாரியை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒன்றும் இல்லை, உங்கள் அம்மா சாரியோ இல்லை வந்து பக்கத்தில் நெய்பர் சாரியோ இல்லை உங்கள் ரிலேட்டிவ் சாரீ, ஃப்ரெண்ட்ஸ் சாரீ அந்த மாதிரி எதுனா யாருதுனா சாரீ வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்குன்ட்டு அவங்களது டேமேஜ் பண்ணக்கூடாது. ஓகேவா? சாரியை வந்து டேமேஜ் பண்ணக்கூடாது. மேட்டு வச்சே ஃபஸ்ட்டு அயன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே, ரொம்ப பேசிட்டேன். நெக்ஸ்ட்டு பல்லு ஃப்ளீட் முடித்ததுக்கப்புறம் ஷோல்டர் ஃப்ளீட்டை வந்து மேலே லாக் பண்ணிவிட்டு இந்த செஸ்ட்டு ஃப்ளீட்டை வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அது வந்து ஹைட் அண்ட் பிரெத் வந்து கரெக்டாக இருக்கணும். பர்சனோட ஹைட்டு பிரெத்து வந்து கரெக்டாக மெஷர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரியே அரேஞ்ச் பண்ணி எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா கூட அதை அரேஞ்ச் பண்ணிடணும். ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதை கரெக்டாக வந்து அலைன் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து அயனிங் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போது தான் பார்க்க ஃப்ளீட்ஸ்லாம் நீட்டாக இருக்கும். சில சாரீஸ்லாம் நம்ம சொல்கிற பேச்சு அழகாக கேட்கும். சில சாரீ வந்து நம்மளுக்கு அது அடங்கவே அடங்காது. அதை வந்து அழகாக நம்ம நீட்டாக அந்த டிசைன்ஸ் எவ்வளோ அழகாக ஸ்ட்ரெயிட்டாக இருக்கோ அதை பார்த்து தான் நம்ம அரேஞ்ச் பண்ணணும். மேட் போட்டு அதுக்கப்புறம் அயன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். ஃபுல் அயனிங் முடிஞ்சதுக்கப்புறம் அதை வந்து அப்படியே ட்ராக் பண்ணி இழுத்து அந்த பக்கமாக போட்டுடணும். அதுக்கப்புறம் கிளிப் போட்டு அதை லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிவிட்டு பேலன்ஸையும் அதே மாதிரி அரேஞ்ச் பண்ணி ஃபுல்லாக ஈவனாக அரேஞ்ச் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அயனிங் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி மெத்தடை வந்து இப் ஃப்ளீட் வர வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி அயன் பண்ணணும். அந்த இப் கிட்ட வந்ததுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிவிட்டு இப் ஃப்ளீட்ஸ் இது வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணணும். எப்போவுமே வந்து சாரீ ப்ரீ ப்ளீட்டிங்க்கு மெஷர்மெண்ட்டு ரொம்ப முக்கியம். மெஷர்மெண்ட்டு அது இருந்தால் தான் ஒரு பர்ஃபெக்ஷன் வரும். இல்லைனா வந்து சில பேருக்கு வந்து சைஸ் வந்து செட் ஆகாது, சைடில் கவர் ஆகாது. அதுக்கப்புறம் வந்து இப் ஃப்ளீட் வந்து சைடாக போயிடும். அதனாலுமே மெயினாக வந்து மெஷர்மெண்ட்டு தேவைப்படும் கண்டிப்பாக. மோஸ்ட்டாக இப்போ வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் ஃப்ளீட் வந்து வைக்கிறாங்க. அந்த ஃப்ளீட் வந்து குண்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து மோஸ்ட்டாக செட் ஆகாது. ஃபேன் ஃப்ளீட்டுன்னு சொல்லுவோம். அந்த ஃபேன் ஃப்ளீட் வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக கொஞ்சம் கேப் விட்டு வைக்கணும் இப் ஃப்ளீட்டை. அப்படி வச்சா தான் வந்து அவங்களுக்கு பெல்லி இருந்துச்சுன்னா, அந்த ஃபேட்டாக இருக்க பர்சனுக்கு பெல்லி இருந்துச்சுன்னா அது வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக தெரியும். அதனால் ஃபேன் ஃப்ளீட்டு மோஸ்ட்டாக ஃபேட்டாக இருக்கவங்களுக்கு வைக்கணும். இப்போ வந்து எல்லாருமே வந்து கிட்ட வச்சு அயன் பண்ணுறதுனால சில பேருக்கு வந்து ஆல்ரெடி பெல்லி இருக்கும். அந்த ரொம்ப கிட்ட வச்சு பல்ஜாக இருந்துச்சுன்னா அது இன்னும் பெருசாக தெரியும். அதனால் ஃபேட்டாக இருக்கிறவங்களுக்கு மோஸ்ட்டாக ஃபேன் ஃப்ளீட்டு பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு, லீனாக இருக்கிறவங்களுக்கு வந்து எப்படின்னா ஃபேன் ஃப்ளீட் வந்து இல்லாமல் மொத்தமாக எல்லாமே சேர்த்து பல்ஜியாக அப்படி வச்சா அவங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும்.
இப் ஃப்ளீட்டில் வந்து 2 விதம் இருக்குது. ஒன்று ஃபேன் ஃப்ளீட் இருக்குது, இன்னொன்று ஸ்ட்ரெயிட் ஃப்ளீட் இருக்குது. அதனால அது என்னன்னா எதுக்கு ஃபேன் ஃப்ளீட் யூஸ் பண்ணணும், எதுக்கு வந்து ஸ்ட்ரெயிட் ஃப்ளீட் யூஸ் பண்ணணுன்றது தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. எப்போவுமே அந்த டக்கின் பண்ணுற ஏரியாவில் வந்து ஃபேன் ஃப்ளீட்டு எதுக்கு வைக்கணும், ஸ்ட்ரெயிட் ஃப்ளீட் எதுக்கு வைக்கணுன்றது தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஃப்ளஃபி ஃப்ளீட் வந்து பொதுவாக எல்லாருக்குமே வைக்கலாம். அதில் வந்து மெஷர்மெண்ட்டு தேவையில்லை. அதனால் ஃப்ளஃபி ஃப்ளீட் எல்லாருமே வைக்கலாம். ஃப்ளஃபி ஃப்ளீட் எதுக்கு வைக்கிறோன்னா கொஞ்சம் பவுன்ஸியாக அழகாக தெரியும், எடுத்து கொடுக்கும். ஃப்ளீட்ஸை வந்து தனியாக அது வந்து பார்வைக்கு தெரியும். அதாவது ஹைலைட்டாக தெரியும், அந்த ஃப்ளீட் தனித்தனியாக தெரியும். அதுக்கு தான் ஃப்ளஃபி ஃப்ளீட்ஸ் வைக்கிறாங்க. இப்போது ஓகேங்க, ஃப்ளீட் எப்படி எடுக்கிறது சொல்கிறேன். ஃப்ளீட் வந்து நிறைய எடுத்துட்டு முடிச்சதுக்கப்புறம் அதை வந்து ஃபேன் ஃப்ளீட் வைக்கலாம், இல்லைனா ஸ்ட்ரெயிட் ஃப்ளீட் வைக்கலாம். யாருக்கு ஃபேன் ஃப்ளீட் வைக்கணும் அப்படின்னா ஃபேட்டாக இருக்கிறவங்களுக்கு ஃபேன் ஃப்ளீட் வைக்கணும். அரேஞ்ச் பண்ணிட்டேன். லீனாக இருக்கிறவங்களுக்கு நிறைய ஃப்ளீட்ஸ் கிடைக்கும். ஸ்ட்ரெயிட் ஃப்ளீட் வச்சுக்கலாம், கிட்ட வச்சு வைக்கலாம். அது கொஞ்சம் பல்ஜியாக இருக்கும், அதனால் லீனாக இருக்கிறவங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. சரி, ஓகே. இந்த மாதிரி நான் எப்படி எடுக்கிறனோ அந்த மாதிரியே ஃபாலோ பண்ணி ஃப்ளீட்ஸை எடுத்துக்கோங்க கையில் அரேஞ்ச் பண்ணி. அது எல்லாமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு எதனா ஃப்ளீட் விட்டுருக்குமா இல்லையான்ட்டு செக் பண்ணிவிட்டு அதை ஈவனாக அரேஞ்ச் பண்ணணும். அரேஞ்ச் பண்ணி டேபிளில் வச்சு பின் குத்திடணும். பின் போட்டு லாக் பண்ணதுக்கப்புறம் அந்த லாக் கிளிப்பை வச்சு டேபிளில் வந்து லாக் பண்ணிக்கணும். லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கீழே பாட்டமில் ஃப்ளீட் வந்து அழகாக அரேஞ்ச் பண்ணணும். இப்போ வந்து ப்ரீ ப்ளீட்டிங்க்கே இப்போ ரொம்ப லோ காஸ்ட்டாக கேட்க ஆரம்பிக்கிறாங்க. எங்களோட அந்த ஸ்ட்ரகிள் தெரிய மாட்டேங்குது யாருக்குமே. லோவாக பண்ணலாம், ஆனால் வந்து ஒரு பல்கி ஆர்டராக வந்துச்சுன்னா அவங்க கேட்குற மாதிரியே கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணலாம். ஒன் சாரியில் நம்ம குறைச்சோன்னா ஒன்றுமே நம்மளுக்கு ப்ராஃபிட் இருக்காது. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நம்ம ப்ராஃபிட் பார்க்க தேவையில்லை, ஏன்னா நம்ம கொஞ்சம் ப்ராக்டிஸ் இன்னும் இதுவாக இருக்கும். அதனால் ப்ராஃபிட் பார்க்காம அவங்க கேட்குற ப்ரைஸ்க்கு நம்ம பண்ணி கொடுக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக கண்டிப்பாக வந்து அந்த ஒர்க்குக்கு ஒர்த்து இருக்கணும், ப்ராஃபிட் கண்டிப்பாக இருக்கணும், லாஸ் ஆகக்கூடாது. ஏன்னா ரொம்ப நேரம் நிற்கிறோம், ரொம்ப நேரம் அந்த அயனிங் பாக்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுறோம். அதை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து வேணும். அதுக்கு ப்ரெஷர் கொடுத்தா தான் அயன் ஆகும் சில டைமு. அதுக்கப்புறம் கரண்ட்டு அது வேறு பார்க்கணும். நம்ம இடுப்பு, கழுத்து, கை, டோட்டல் பாடியே இந்த ப்ரீ ப்ளீட்டிங்க்கு வேலை செய்யணும். அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ராஃபிட் கண்டிப்பாக இருக்கணும். இப்போது எதுக்கு பார்கெனிங் பண்ணுறாங்க? இப்போது அந்த வேலை உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் பண்ணிப்பீங்கன்னு சொல்கிறீங்க, ஆனால் அந்த பர்ஃபெக்ஷன் வராது. ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட கொடுக்குறப்போ தான் அந்த பர்ஃபெக்ஷன் வரும். உங்களால் ரொம்ப நேரம் நிற்க முடியாது. அதனால் சில பேருக்கு ப்ராக்டிஸ் இருந்தால் தான் அந்த ஒர்க்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், இல்லைனா வந்து டைம் எடுக்கும். 2 hours 3 hours மேலே ஆகும். அதனால தான் நீங்கள் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டை தேடணும். எல்லா ஒர்க்கும் எல்லாருமே பண்ணலாம் தெரிஞ்சால், ஆனால் அந்த பர்ஃபெக்ஷன் வேணும்னா கண்டிப்பாக ஒரு ஆர்டிஸ்ட்டால் தான் முடியும். சும்மா ஆர்டிஸ்ட்டுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்காதீங்க. ஆர்டிஸ்ட்டுன்றது அவங்க வந்து ப்ராக்டிஸ் மோஸ்ட்டாக பண்ணியிருப்பாங்க, அதனால தான் அவங்களுக்கு அந்த பர்ஃபெக்ஷன் வரும். எல்லாருக்குமே அந்த ப்ராக்டிஸ்ன்னு ஒன்று இருந்ததுன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக வரும். ப்ராக்டிஸ் இல்லைன்னா பர்ஃபெக்ஷன் வராது கண்டிப்பாக. ஃப்ளீட் வந்து ஈவனாக எடுத்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா கரெக்டாக லேயராக இருக்கணும். அதுக்கப்புறம் கிளிப் வச்சு இந்த பாட்டமில் லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி மேல் சைடு டக்கின் ஏரியா வந்து அரேஞ்ச் பண்ணணும். சில டைம் சாரீ வந்து மடங்காது, டிசைன் வந்து அது நீட்டாக ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அது ஸ்ட்ரெயிட்டாக இருக்கான்னு டிசைன்ஸை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சாரீ ப்ரீ ப்ளீட்டிங்கோட பெனிஃபிட் என்னென்னா டைம் சேவ் ஆகும். உங்களுக்கு ட்ரை பண்ணுறப்போ அது ஈஸியாக கேரி பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம் நீங்கள் எங்கே வேணாலும். ஒரு நீட்னஸ் கிடைக்கும், சாரீ கட்டினோடனே பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த சாரியை வந்து திருப்பி ரிமூவ் பண்ணுறதுக்கே மனசே இருக்காது.
இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, இவ்வளோ பே பண்ணி நம்ம saree ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணிவிட்டு அது ஒரு வாட்டி ட்ரை பண்ணிட்டு திருப்பியும் அதை ரிமூவ் பண்ணணுமே அப்படின்னு நினைக்கிறப்ப தான் மனசு கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஒரே நாளில் கல்யாணம், ஒரே நாளில் கூத்துன்ற மாதிரி தான் இந்த saree ட்ரேப் பண்ணிவிட்டு அதை ரிமூவ் பண்ணுறப்போ. இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, saree ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணி கொண்டு போயிடுவாங்க என்கிட்ட கொடுத்துட்டு. ஆனால் ட்ரேப் பண்ணுறது எப்படின்னு தெரியாது. அது வந்து சப்போஸ் எனக்கு வீடியோ கால் பண்ணுங்கன்னு சொல்லிடுவேன். ஆனால் அவங்க வந்து வீடியோ கால் பண்ண மாட்டாங்க. அதனால் என்னென்னா, அது ட்ரேப் பண்ண கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். கொஞ்சம் எங்கள் சஜஷன் கேட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து saree எப்படி ட்ரேப் பண்ணணுன்றத பிரித்து அதுக்கப்புறம் சில பேர் என்ன பண்ணுவாங்க, கட்ட தெரியாதுன்னு சொல்லிட்டு அந்த ப்ரீ ப்ளீட் பண்ணது எல்லாத்தையுமே பிரிச்சுடுவாங்க. அதை பண்ணதே அதுக்கப்புறம் வேஸ்ட்டாக ஆகிடும். அந்த தப்பு மட்டும் பண்ணாதீங்க. saree ப்ரீ ப்ளீட்டிங் வந்து பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு ட்ரேப் பண்ண தெரியாதுன்னா, ஆர்டிஸ்ட் கிட்ட சஜஷன் கேளுங்க. எப்படி கட்டணும், எந்த மாதிரி ட்ரேப் பண்ணணும், எது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணுன்றத ஒரு சஜஷன் கேட்டுக்கோங்க. கேட்டுட்டு டவுட் கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து saree ட்ரேப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். எடுத்தோடனே அந்த எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு எப்படி கட்டணும்னு தெரியாதுன்ட்டு கன்ஃப்யூஷனில் இருக்காதீங்க. பிஃபோராக எல்லாமே கேட்டு எப்படின்றது இது பண்ணிக்கோங்க. இந்த ஹிப் ஃப்ளீட் எடுக்கிறது கூட வேலை இல்லைங்க. இந்த ஹிப் ஃப்ளீட்டை வந்து இந்த மாதிரி ஈவனாக அரேஞ்ச் பண்ணுறது தாங்க கொஞ்சம் டைம் எடுக்கும். பின்னு வந்து 3 பின்னு குத்தணும் மொத்தமாக. 3 பின் வந்து எங்கெங்கன்னா, ஹிப் டக்கின் ஏரியாவில், அதுக்கப்புறம் சென்டர் ஏரியாவில், அதுக்கப்புறம் வந்து கீழே பாட்டமில் லெக் அந்த பார்டர் சைடில் பின்னு. மொத்தமாக 3 பின்னு வரும். அப்போ தான் வந்து ஃபோல்டிங் பண்ணுறப்போ ரிமூவ் ஆகாமல் அது அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். இல்லைனா வந்து ஒரு மாதிரி மெஸ்ஸி ஆகி கிளம்ஸி ஆகிடும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு மேலே நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த மாதிரி ப்ரைடல் டிப்ஸ் வந்து நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து சேனலில் நான் வந்து நெக்ஸ்ட் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஃப்ளீட் எடுத்தோடனே அரேஞ்ச் பண்ணி பின் குத்துட்டு இந்த மாதிரி வந்து மேலே வந்து கிளிப் போட்டு அங்கே வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுடுங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நானுமே இந்த மாதிரி அயனிங் டேபிள் கிடையாது. அதனால் நான் வந்து தரையில் பெட்ஷீட் போட்டு பண்ண காலமும் இருக்குது. அதுக்கப்புறம் தான் வந்து அப்டேட் ஆகி நான் ஏர்ன் பண்ண சேவிங்ஸை வச்சு ஒரு அயனிங் டேபிள் அது வந்து வாங்கி அதுக்கப்புறம் தான் நான் வந்து அயனிங் டேபிளில் ப்ரொஃபஷ்னலாக பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணேன். இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் கண்டிப்பாக. சில பேர்கிட்ட அயனிங் டேபிள் இருக்காது. இல்லைன்ட்டு வந்து கவலைப்படாதீங்க. நீங்கள் இருக்கிறத வச்சு எப்படி பர்ஃபெக்டாக பண்ணணுன்றத நினைங்க. அதுக்கப்புறம் அந்த சின்ன விஷயத்துலேயே அந்த பர்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா, நீங்கள் போக போக நீங்கள் டெவலப் ஆனீங்கன்னா, அதுக்கப்புறம் அந்த சேவிங்ஸ் வரது வச்சு நீங்கள் ஒரு டேபிள் வந்து பை பண்ணிக்கலாம். அதனால் எடுத்தோடனே நான் டேபிள் இருந்தால் தான் அயனிங் பண்ணுவேன் அப்படின்லாம் திங்க் பண்ணாதீங்க. நம்ம கீழே பெட்ஷீட் போட்டு தரையில் கூட பண்ணலாம். அதுக்கப்புறம் அந்த கொடி யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் துணி காய போடுற கொடியை கூட யூஸ் பண்ணி அதில் வந்து கிளிப் போட்டு ஹோல்ட் பண்ணி அதில் வந்து ஃப்ளீட்ஸ்லாம் எடுக்கலாம். அந்த மாதிரி நானும் பண்ணியிருக்கேன். இது இருந்தால் தான் நான் பண்ணுவேன், அது இருந்தால் தான் நான் பண்ணுவேன்ற தாட்டே இருக்கக்கூடாது. வேலைனா இருக்கிறத வச்சே செய்கிறவன் தான் வேலைக்காரன்ற மாதிரி தான். ஒரு ப்ரொஃபஷன்னா என்னது, எது இல்லையோ அது இல்லைனாலும் நம்ம பண்ண தெரியணும். நான் எப்படி பின் குத்துறனோ அதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணி இன்சர்ட் பண்ணிவிடுங்க. அப்படி லாக் பண்ணால் தான் வந்து ஃப்ளீட்ஸ்லாம் மூவ் ஆகாது. எல்லா saree ப்ரீ ப்ளீட்டிங் வீடியோலையுமே டீட்டெயிலாக எல்லாமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டு தான் வந்து அவங்களும் சொல்லித்தராங்க. அது வந்து அவங்க சொல்லிக் கொடுக்கணுன்னா அதுக்குன்ட்டு எல்லாமே வந்து ஃப்ரீயாக சொல்ல முடியாதுல்ல. அதனால் கண்டிப்பாக வந்து அந்த ப்ரொஃபஷ்னலுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ஃபீ பே பண்ணிட்டு தான் கற்றுக்கணும்.
அதனால் வீடியோஸ் பார்த்தா மட்டும் போதாது. ஒரு ப்ரொஃபஷ்னலாக நம்ம சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் கற்றுக்கணுன்னா கண்டிப்பாக வந்து கிளாஸ் வந்து அட்டெண்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் கிடைக்கும். இதில் வெறும் பேசிக் மட்டும்தான் இருக்கும் வீடியோஸில். கிளாஸஸ் வந்தால் தான் எப்படி அயர்ன் பாக்ஸ் ஹேண்டில் பண்ணணும், எப்படி வந்து அயர்ன் பண்ணணும், ஃப்ளீட்ஸ் வந்து எப்படி வந்து எடுக்கணும், அந்த ஹேண்ட் ப்ராக்டிஸ் இருக்கணும் கண்டிப்பாக. அது லைவாக டீச் பண்ணால் தான் உங்களுக்கு புரியும். ஆன்லைனும் சரி இல்லை ஆஃப்லைனும் சரி செப்ரேட்டாக ஒரு கிளாஸுன்னு வரும்போது தான் உங்களுக்கு வந்து இன்னும் டீட்டெயில்ஸ் கிடைக்கும். ஹிப் ஃப்ளீட் வந்து ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ஆப்போசிட் சைட் போட்டு ஃபுல்லாக அயர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா ஃப்ளீட் எடுத்து ஒன்று ஒன்றா மேலே வச்சு அதை ஃபோல்ட் பண்ணிக்கணும். நம்மளுக்கு எந்த மாதிரி சைஸ் வேணுமோ அதுக்கு மாதிரி தகுந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி கவர் உள்ள அந்த கவர் என்ன சைஸோ அதுக்குள்ளே போகிற மாதிரி ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை வந்து கொஞ்சம் மேலுக்காக இழுத்துட்டு நீங்கள் அந்த சைடு போய் ஷோல்டர் ஃப்ளீட்டை எடுத்து மேலே போடணும். மேலே வச்சு அரேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்ட் பண்ண எவ்வளோ சைஸோ அந்த சைஸுக்கு நம்ம மேலே அந்த பின் குத்தி இருக்கிற ஷோல்டர் ஃப்ளீட்டையும் அந்த செஸ்ட்டு ஃப்ளீட்டை கிட்ட வச்சு அதை மெஷர் பண்ணி பாதி வந்து அவுட்டரில் போட்டுடணும். ஓகேவா? நான் எப்படி பண்ணுறேன்றதை ஃபாலோ பண்ணுங்கள். அது அவுட்டரில் போட்டதுக்கப்புறம் கிளிப் போட்டுட்டு பேலன்ஸை வந்து ஃபோல்ட் பண்ணுங்கள். நான் எப்படி ஃபோல்ட் பண்ணுறேனோ அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி அப்படியே வந்து மேலே வந்து மடிக்கணும். நான் பண்ணுற ஸ்டெப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இதில் தான் மெயின் பிக்சரே இருக்குது. லெஃப்ட் சைடில் வந்து ஒரு சின்ன ஃபோல்டிங் பண்ணிவிட்டு ரைட் சைடு வந்து கொஞ்சம் பிக் சைஸாக ஃபோல்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அப்புறம் பேலன்ஸில் இருக்கிற லெஃப்ட் சைடை வந்து மேலே வந்து க்ளோஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அழகாக பாக்ஸ் ஃபோல்டிங் ரெடி ஆகிடும். அப்புறம் இந்த கிளிப்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை அப்படியே லிஃப்ட் பண்ணி மேலே போட்டுட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பல்லு ஃப்ளீட்டை வந்து கீழே அங்கே வந்து இருக்குல்ல அதை வந்து அப்படியே ட்விஸ்ட் பண்ணுங்கள். அப்படியே ட்விஸ்ட் பண்ணி சுற்றி அதை வந்து ஒரு 2-3 ஃபோல்டிங் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு பேலன்ஸை வந்து கொஞ்சம் சின்னதாக இது பண்ணி ஆப்போசிட்டாக அப்படியே மடித்து விட்டுட்டு பின் குத்திடுங்க. பின் குத்தலாம், இல்லைனா அப்படியே விட்டு கவர் உள்ளே போடலாம். அவ்வளோதான், ரெடி. இந்த மாதிரி ஈஸியான மெத்தடில் நீங்கள் சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும். மேலும் இதே மாதிரி வீடியோஸ் வேணும்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல் நிறைய வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காய்ஸ். உங்களுக்கும் இந்த மாதிரி சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் பர்ஃபெக்டாக லேர்ன் பண்ணணும் அப்படின்னா நான் கொடுக்குற நம்பரை வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு கிளாஸ் டீட்டெயில்ஸை வந்து கேட்டுக்கோங்க. ஃபீஸ்லாம் வந்து அஃபோர்டபுளாக தான் இருக்கும். சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் முடிச்சுட்டு ஃபுல்லாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வீடியோஸ்லாம் எடுத்துட்டதுக்கப்புறம் நான் வந்து கவரில் ஒரு வாட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுப்பேன். கண்டிப்பாக கவரில் போடுறது தாங்க பெரிய டாஸ்கே. அந்த சாரியை கசங்காமல் அப்படியே பூ போல் இது பண்ணுற மாதிரி மடித்து அது உள்ள எண்டு வரைக்குமே நம்ம கையை கொண்டு போகணும் எடுக்காமல். அப்போ தான் வந்து மூவ் ஆகாது. சப்போஸ் நம்ம பாதியிலே கை எடுத்துட்டோன்னா அப்படியே ஃபோல்டிங் வந்து உள்ளே போகாது. நம்ம திருப்பியும் அது கசங்கி உள்ளே போகிற மாதிரி இருக்கும். நான் எப்படி போடுறேனோ அது மாதிரி கவரில் இன்சர்ட் பண்ணணும். சாரீ ப்ரீ ப்ளீட்டிங்கில் இந்த மாதிரி நிறைய ட்ரிக்ஸ் இருக்குங்க. சும்மா இல்லை, எல்லா விஷயமே எல்லாம் கற்றுக்கிறது வரைக்கும் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கற்றுக்கினதுக்கப்புறம் தான் இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்ட்டு தெரியும். நான் எப்படி சாரீ கவர் உள்ளே போட்டனோ அந்த மாதிரியே நீங்களும் ஃபாலோ பண்ணி உள்ளே போட்டுட்டு அதை அழகாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஸ்டிக்கர் ஒன்று கொடுத்துருப்பாங்க அந்த கவர்லேயே. எல்லாமே கரெக்டாக நீட்டாக இருக்குன்னா அதை வந்து அந்த கவரில் கொடுத்துருக்க ஸ்டிக்கரை வந்து ரிமூவ் பண்ணி அப்படியே ஸ்டிக் பண்ணிவிடுங்க. செக் பண்ணுறது பெட்டரு. ஃபுல்லாக எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்டிக் பண்ணணும்.
எப்படி ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்டிக் பண்ணுறன்றதை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த சைடு லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் வந்து நல்லா டைட்டாக பிடிச்சி அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்டிக் பண்ணணும். அவ்வளோதாங்க, கவர் உள்ள போட்டோடனே அந்த நீட்னஸ் வந்துடுச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் ஃபைனல் டச் என்னோடய லோகோ இல்லாமையா? கண்டிப்பாக லோகோ கண்டிப்பாக இருந்தால் தான் அந்த ஒரு ப்ரொஃபஷ்னலுக்கு அழகே. லோகோவை ஸ்டிக் பண்ணிட்டேன். அவ்வளோதான், டிஸ்பேட்ச் பண்ண வேண்டியதான். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.